ஃபர்ஸ்ட் ஏன் இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து திடீர்னு இந்த ஆர்சிபி பிரான்சைசி இவ்வளவு பீக்ல இருக்காங்க, இப்ப எதுக்கு திடீர்னு விக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்கணும்ல. அதுதான் காரணமே. இப்பதான் வந்து அவங்க பீக்ல இருக்காங்க. சோ வந்து காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள்ன்ற ஒரு பழமொழி இருக்கும் தெரியுமா? சோ அந்த பழமொழியை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி லைக் லெட்ஸ் கெட் இட் டன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன்டா இப்பதான் வந்து ஆர்சிபி ஃபர்ஸ்ட் டைம் டிராஃபி அடிச்சிருக்காங்க, அப்படி பார்த்தா வந்து இன்னும் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா அடிப்பாங்க, செகண்ட் டிராஃபி தேர்ட் டிராஃபி அடிப்பாங்க, அப்ப இன்னும் பீக்கு தானே போகும், ஃபேண்டம் எக்ஸ்ட்ரா தானே ஆகும், ஏன் வந்து விற்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் இங்க தான் வந்து பிசினஸ்ல சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கு. அண்ட் ஆர்சிபி இத்தனால அவங்களுக்கு என்ன இல்லாம இருந்துச்சு, அந்த ஒரு டிராஃபி அப்படின்ற வச்சுதான், அதை வச்சுதான் பயங்கரமா கலாச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே. சோ அந்த ஒரு டிராஃபி அவங்களுக்கு வந்து 2025ல வந்துருச்சு அப்படின்றப்போ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எனிதிங் தட்ஸ் ஹேப்பனிங் ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா பீக் ஹாப்பினஸ் இருக்கும்ல, அந்த ஹாப்பினஸ்ல தான் வந்து இப்போ வந்து பயங்கர ஒரு டாப்ல இருக்காங்க. ஆர்சிபி மட்டும் இல்லாம ஆர்சிபியோட ஃபேன் பேஸ் எல்லாமே, சரிங்களா? சோ இதுக்கப்புறம் அவங்க 2026 2027 2028 என்னதான் அடுத்த வருஷம் அவங்க கப் அடிச்சுக்கிட்டே இருந்தா கூட இப்போ இருக்கிற இந்த ஹைப்போ இந்த சந்தோஷமும் 2028 இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அது இல்லன்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ஏன்னா எனிதிங் தட்ஸ் ஹேப்பனிங் ஃபர்ஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து பீக்ல இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே தான் வரும் படிப்படியா. நடக்கிற ஒரு விஷயம். கரெக்ட். அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இது பீக்குக்கு போகும், அடுத்த லெவல் போகும். எப்போ போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிபி வந்து சிஎஸ்கேவை ஃபைனல்ஸ்ல தோக்கடிக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபேண்டம் வந்து இதை விட நெக்ஸ்ட் லெவல்ல போகும், சரிங்களா? சோ வந்து இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவும் இருக்கு. நான் வந்து இல்லன்னு சொல்லவும் முடியாது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா பிசினஸ்ல வந்து இந்த ஒரு ஆட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு பாத்தீங்களா, இதை பேஸ் பண்ணி பெட் பண்ணவே மாட்டாங்க. டியாகியோ சைட்ல இருந்து, அதாவது யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அவங்களோட பேரண்ட் கம்பெனி இருக்காங்க, அவங்க சைட்ல இருந்து இதுதான் பீக்ல இருக்கு, இப்ப நான் செல் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்ற வந்து ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க. சோ இது ஒரு விஷயம். அது இல்லாம ஸ்டாம்பீட் இஷ்யூ இப்போ நடந்துச்சு, அது நெகட்டிவ் விஷயம் தான். பட் ஆனா வந்து அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப ஆர்சிபி என்ன பண்ணாலுமே எல்லா கண்ணுமே வந்து ஆர்சிபி பக்கம் திரும்புது. சின்னதா ஆர்சிபி ஏதாவது பண்ணாலுமே வந்து ஆர்சிபி பக்கம் திரும்புதுன்றப்போ இந்த டைம்ல அந்த டீல் சைன் பண்றது வந்து ஆர்சிபிக்கு இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி தான் அவங்களுக்கு தரப்போகுது.